தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு பகவான் நல்லா இருப்பாரா அப்படின்னா லக்னாதிபதி குரு பகவான் நல்லா இருப்பாரு. ஆனா ஜாதகருடைய முயற்சி, அந்த லாபம், அந்த சந்தோஷங்கிறது அதிகமாகவே இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னன்னா 7ஆம் பாவக களத்திர ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் ஒருவேளை அஷ்டமஸ்தானத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு உபகலத்திரம்னு ஒண்ணு கொடுத்து, அதாவது இளைய மனைவின்னு ஒரு நண்பர் நம்ம வகுப்புல சொன்னார், அந்த மாதிரி இளைய மனைவி அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்து அந்த குடும்ப உறவுல பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் மட்டுமே அப்படிங்கறத சொல்லிக்கலாம். எப்போதுமே ஒரு குரு நம்ம ஜாதகத்துல 12 ராசி கட்டத்துல எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி கோச்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி செய்யக்கூடிய காலங்கள் கூட அங்க பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ கன்னியா லக்னம் யாருக்கு போகுதோ, எனக்கு ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே இருக்கு, எதுன்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்தில் நன்றாக இல்லை என்றாலும் கோச்சார கிரகம் அதோட வேலையை பார்க்குமானா கண்டிப்பாக பார்க்கும். அதே மாதிரி மிதுன லக்னம் யாருக்கு போகுதோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, ஆனால் அந்த தொழில் சார்ந்த அழுத்தத்தை உங்களுக்கு கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிங்க. அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத எடுத்து பாருங்க, நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். நன்றி.